நம்ம ஊர் ஏர்வாடியில் பாரம்பரிய ஹெல்த்தி ஸ்வீட்ஸ் தயாரிக்கும் நிறுவனமான காமிஸ் ஹெல்த்தி ஸ்வீட்ஸோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டை நம்ம சேனலில் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து ஏர்வாடியில் இருக்கக்கூடிய அவங்களோட ஷாப்பையும் நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டதால இன்றைக்கி அவங்களோட இனிப்ஸ் ஸ்வீட் ஷாப்பை தான் இப்போ பார்க்க போகிறோம். அவங்க ஷாப்பில் வந்து என்னென்ன ஹெல்த்தி வெரைட்டி ஸ்வீட்ஸ்லாம் இருக்குது, அவங்களோட இனிப்ஸ் ஸ்பெஷல் ஐட்டம் என்னெல்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இவங்க ஷாப்போட கரெக்டான லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்வாடி தெற்கு மெயின் ரோட்டில் மீரான் டிம்பர் டிப்போக்கு ஆப்போசிட்டில் தான் இவங்களோட இனிப்ஸ் பாரம்பரிய ஹெல்த்தி ஸ்வீட் ஷாப் இருக்குது. வாங்க பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஹெல்த்தி ஸ்வீட் யூனிட்டா வீடியோ எடுத்து போட்டதுல இருந்தே அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நீங்க வந்து அவங்க ஷாப்பை வந்து நீங்க போடாம விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. அப்புறம் எனக்கு பிரைவேட்லயும் கூட நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதனால இன்னைக்கு நாங்க உங்க ஷாப்புக்கு விசிட் பண்ணியாச்சு. எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க கடை ஓபன் பண்ணி? கடை ஓபன் பண்ணி கரெக்டா சொல்லணும்னா 26 days ஆச்சு. போன மாசம் 26ஆம் தேதி கடை ஓபன் பண்ணோம். சரி சரி. எப்படி நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே மூவ் ஆயிட்டு இருக்கு. அது ஒண்ணு நம்ம வந்து 2 ஸ்வீட்ஸ்மே வச்சிருக்கோம். அதுல இப்போ நம்மளுடைய லட்டு வகைகள் வந்து இதெல்லாம் வந்து நல்லாவே வந்து மக்கள் மத்தியில நல்லாவே போய்கிட்டு இருக்கு. வந்து ஏன்னா இது நம்ம மக்கள் வாங்குற மாதிரி இது வந்து நம்ம பாக்ஸ் கணக்குல தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ மக்கள் வாங்குற மாதிரி பீஸ் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு பீஸ் 2 பீஸ் போது 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். இது ஒரு பீஸ் அப்ப எவ்வளவு? இது 10 rupees. 10 rupees தான். இதே பாக்ஸ் பெருசு உண்டு, அது வந்து 250 225 வரும். இது என்ன பண்ணா அது ஒரே வெரைட்டியா தான் இருக்கும் ஒரு பாக்ஸ்ல. இதுனா என்ன பண்றாங்கன்னா ஒரு கம்பு எடுத்துக்கிறோம், ஒரு ராகி எடுத்துக்கிறோம்னு ஒவ்வொரு பீஸ் எடுத்துட்டு போயிடுறாங்க. சரி. ஹெல்த்தி ஸ்வீட்ஸ் அப்படின்னு நீங்க தான் முதல்ல நம்ம ஊர் ஏர்வாடியில வந்து ஓபன் பண்ணிருக்கீங்க. என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் இதுல வச்சிருக்கீங்க நீங்க? இதுல நம்ம வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மேனுஃபேக்சரிங்ல சொன்ன மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே இருக்கும். மோஸ்ட்லி வந்து அதிகமா என்ன வெரைட்டிஸ் மக்கள் மத்தியில போய்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி இப்போ குறிப்பிட்டு செலக்ட் பண்ணி நம்ம ஒரு 8 வெரைட்டிஸ் மட்டும் எனி டைம் கடையில கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி என்னெல்லாம்? ராகி, கம்பு, நவதானியம், சிகப்பரிசி, உளுந்து, பாசிப்பருப்பு, அப்புறம் மில்லட் சாக்கோன்னு சொல்லிட்டு குழந்தைகள் விரும்பக்கூடியது சாக்லேட் மெத்தட்ல இந்த மாதிரியான 8 வெரைட்டிஸ் லட்டு வெரைட்டில நம்ம வச்சிருக்கோம். அது போக மக்கள் வந்து கவர்ற மாதிரி அந்த பர்ஃபி ஐட்டத்தை வந்து சாக்லேட் ஷேப்லயே நம்ம பண்ணி அதுக்கு சாக்லேட் மாதிரியே கோல்டு பேப்பர் கொடுத்து வச்சிருக்கோம். அதுவும் ஒரு பீஸ் 10 ரூபாய் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது குழந்தைங்களும் வந்தோடனே சாக்லேட் சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுறாங்க. எடுக்கிறது ஒரு பட்சம் சாப்பிடுறாங்க, திரும்பவும் வந்து கேக்குறாங்க. இது ஒரு லட்டு வெரைட்டிஸ்ல நம்ம வச்சிருக்கக்கூடியது. அது போக லட்டு ரெடிமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்கோம். அது எப்படின்னா நம்ம லட்டு எப்படி செஞ்சு கொடுக்குறோமோ அதை அவங்க என்ன செஞ்சுக்கலாம், லட்டு ரெடிமிக்ஸ்னா நம்ம அதுல மாவு, நாட்டு சக்கரை, என்னென்ன இன்கிரீடியன்ஸ் உண்டோ எல்லாமே அதுல சேர்த்துருவோம். அவங்க வீடுகளுக்கு கொண்டு போய் நெய் ஊத்தியோ இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் அவங்களுக்கு எது விருப்பமோ அதை லைட்டா சூடு பண்ணிட்டு அதுல ஊத்தி உருண்டை பிடிச்சி பவுடராவே அதை நீங்க பவுடராவே வச்சிருக்கோம். சரி. அந்த பாக்கெட் பார்க்கலாமா? ராகி லட்டு ரெடிமிக்ஸ். இதுல நம்ம எல்லாமே பொருட்கள் சேர்த்திருப்போம். அவங்க கஸ்டமர்ஸ் வாங்கி வீட்டுக்கு கொண்டு போய் நெய்யோ இல்ல தேங்காய் எண்ணெயோ இல்ல ஆயில் அவங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டா சூடு பண்ணி அப்படியே இதுல ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டையா பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம். சரி. ரெடிமிக்ஸாவே வச்சிருக்கீங்க? ரெடிமிக்ஸாவே நம்ம வச்சிருக்கோம். அதே மாதிரி உளுந்து, அதுல எல்லா வெரைட்டிஸுமே வச்சிருக்கீங்க. இப்ப வந்து இது ராகி உளுந்து அந்த மாதிரி வச்சிருக்கோம். எல்லா எந்த வெரைட்டிஸ்னாலும் மிக்சிங் கேட்டானைக்கு நம்ம வந்து கொடுக்கலாம். எல்லா வெரைட்டிஸுமே. இது ஏபிசி மால்ட் 250 கிராம் பேக்கேஜ் இது. அதே மாதிரி சின்ன பேக்கேஜ் 100 கிராம் பேக்கேஜும் உண்டு. இது பீட்ரூட் மால்ட் உண்டு. இது 250 கிராம் பேக்கேஜும் உண்டு, 100 கிராம் பேக்கேஜும் உண்டு. எல்லாமே சின்னதும் பெருசுமாட்டும் இருக்கு. இது எல்லாமே நீங்க ரெடிமேடா லட்டு எல்லாமே ரெடிமேடா எல்லாமே ராகி லட்டு நம்ம இந்த மாவுல இருந்து எப்படி லட்டு செய்யலாங்கமோ அதை நம்ம செஞ்சே ப்ரிப்பேர் பண்ணியே வச்சிருக்கோம். இது எல்லாமே லட்டு வெரைட்டிஸ். இது கருப்பு கோணி லட்டு, உளுந்து லட்டு. இது பாக்ஸ் என்ன விலை? இது ஒவ்வொரு வெரைட்டியை பொறுத்தும் ஒவ்வொரு ரேட் வரும். ஆமா, மினிமம் ரேட் 120ல இருந்து இது ஆரம்பிக்கும். ஆமா. இதே இது மக்கள் எளிதா வாங்குற மாதிரியும் நம்ம வந்து சிங்கிள் பீஸா 10 ரூபாய் 10 ருபீஸ் பேக்காவும் நம்ம வச்சிருக்கோம். அவங்க ஒரு பீஸ் 2 பீஸ் அப்படியும் எடுத்துக்கலாம். லூஸ்லயும் வாங்கிக்கலாம். இனிப்ஸுக்குன்னு உள்ள ஸ்பெஷலான ஸ்வீட்ஸ் என்ன வச்சிருக்கீங்க? இனிப்ஸுக்குன்னு உள்ள ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா எள்ளு லட்டு. நம்ம மக்கள் எளிதாட்டு மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காக வேண்டி 10 ருபீஸ் பேக் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுல 4 வெரைட்டிஸ் உண்டு. ஒவ்வொரு வெரைட்டிக்கும் ஒவ்வொரு கலர் போட்டிருக்கோம். எதுக்காக வேணும்னா குழந்தைகள் பெரியவர்கள் இருந்து பார்த்தோன்னே அதை கவரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி
ஒவ்வொரு வெரைட்டிஸ்ல நம்ம ஒவ்வொரு கலர் போட்டு வச்சிருக்கோம். இதுல 4 வெரைட்டி இருக்கு. கம்பு இருக்குது, நவதானியம் இருக்கு, பீனட் இருக்குது, அது போக ராகி இருக்கு. 4 வெரைட்டி லட்டு ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு கலர் போட்டு செப்பரேட் பண்ணியிருக்கோம். இந்த கலர் செப்பரேட் எதுக்காக வேண்டி அப்படின்னா, அவங்க ஒரு ட்ரிப் எடுத்துட்டாங்கன்னா அதே ஃப்ளேவரை வந்து சில மக்களுக்கு சொல்லி கேட்க தெரியல. அதனால நம்ம ஒன்னொன்னும் அவங்களுக்கு தனிப்படையா தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி செப்பரேட் கலர் போட்டு பேக் பண்ணி வச்சிருக்கோம். அது லூஸ்ல ஒன்னாலும் வாங்கிக்கலாம். ஒவ்வொரு பீஸ்னாலும் வாங்கிக்கலாம். இது என்னன்னு சொல்லுங்களேன். இது பீனட் லட்டு. பீனட் லட்டுனா சாதாரணமாட்டு நம்ம கடலை மிட்டாயாகவோ இல்லைன்னா வேற விதமாவோ அப்படிதான் செஞ்சிருக்கோம். ஆனா இது வந்து கொஞ்சம் ஜூசியாட்டு இருக்கும். இது இப்போதைக்கு இங்க ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கிறது வந்து நம்மளுக்கு பீனட் லட்டும் எள்ளு லட்டு தான். எள்ளு இதுவுமே அந்த மாதிரி லூஸ்ல கேட்டா கொடுப்பீங்களா? இது வெயிட் வெயிட். சரி சரி சரி. 1/4 கிலோ 250 கிராம் 500 கிராம் சொல்லிட்டு வெயிட்ல தான் இது கொடுப்போம் நம்ம. நெக்ஸ்ட் இது மேல இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம ராகி, நவதானியம், கம்பு இதுவும் தனித்தனி கலர்ல தான். ஆனா இது எப்படின்னா வெயிட்ல போட்டு கொடுப்போம் நம்ம மக்களுக்கு வந்து வெயிட்ல. அவங்களோட என்ன வெரைட்டி, நாங்க என்ன நிறைய பேர் வர்றவங்க புதுசுங்கிறதுனால மிக்சிங் வாங்கிட்டு போறாங்க. அப்போ அந்த வெரைட்டியை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் போட்டு நம்ம வச்சிருக்கோம். சரி சரி. இது 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 ராகி பர்ஃபி. இப்போ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இதுதான் சாக்லேட். என்னன்னைக்கு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கீல பண்ணக்கூடியது. இதனுடைய டேஸ்டே வந்து வேற லெவல்ல இருக்கும். லட்டை விட இது நல்லா இருக்கும். ஹெல்த்தியும் கூட. ஆமா, பியூர் கீல தான் இது நம்ம ஃபுல்லாவே பண்ணிக்கலாம். நெய் மைசூர்பா சாதா நார்மலாட்டு நம்ம எப்போதும் செய்யக்கூடியது. சரி. இது என்னன்னா கேரட் பர்ஃபி. கேரட்ல பர்ஃபியா? கேரட்ல பர்ஃபி செஞ்சிருக்கோம். ஆமா, இது ஒரு புது வெரைட்டி நம்மள்ட்ட இருக்கு. அதே மாதிரி இது பீட்ரூட். பீட்ரூட்லயும் பர்ஃபி செஞ்சிருக்கோம். இது கேரட் பர்ஃபி, அது பீட்ரூட் பர்ஃபி. பீட்ரூட் பர்ஃபி. இது வந்து ராகி அல்வா. நம்ம வந்து ராகி பியூர் கீ யூஸ் பண்ணி நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி தான் நம்மளும் செய்யறோம். நல்லோடைய கிருபையில இதுவும் மக்களிடத்துல நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு நம்மளுக்கு இன்னைக்கு. இது எள்ளு லட்டு. இது எள்ளு லட்டு வந்து ஜூஸியா இருக்கும். பொதுவா எள்ளு லட்டு எள்ளு உருண்டைனாலே ஹார்டாட் இருக்கும். பெரியவங்க எல்லாம் சாப்பிட கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா நம்ம பண்றது வந்து அப்படி கிடையாது. சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து நல்லா சாப்பிடலாம். எனக்கு இந்த பீட்ரூட் ஸ்வீட்டு, இந்த கேரட் ஸ்வீட் எல்லாமே ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. நான் எங்கேயுமே இது கேள்விப்படவே இல்லை இது வரைக்கும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க ஷாப்ல தான், உங்க கடையில தான் இப்ப பாக்குறேன். ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. நல்ல டேஸ்டாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்ப நம்ம வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ கொடுத்து விடுறதா கூட இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டா இருக்கு. இப்ப நம்ம சாதாரணமான ஒரு ஸ்வீட்டை வாங்கி கொடுக்கறத விட இந்த ஸ்வீட் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா ஃபாரினர்ஸ் கூட நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி நம்ம வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ கொடுத்து விடும் போது ஒரு பல்கா கொஞ்சம் அதிகமா வாங்கணும் அப்படின்னா உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்லயே நாங்க ஆர்டர் கொடுக்கணுமா? எப்படி? கண்டிப்பா. ஜஸ்ட் ஒரு 1 டே இல்ல 1 or 2 டேஸ்க்கு முன்னாடி நீங்க ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த அன்னைக்கே ஃப்ரெஷ்ஷாவே கிளம்புற டைம்ல கொண்டு கையில கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா இதனோட வேலிடிட்டி வந்து 15 இருந்து 20 டேஸ்க்குள்ள தான் இருக்கும். அதனால ஃப்ரெஷ்ஷாவே நம்ம சொல்லி அந்த வேலிடிட்டியும் சொல்லி கொடுத்துறது. ஏன்னா நம்ம ஏதோ ப்ரெசர்வேட்டிவ் எதுவும் சேர்க்கறது கிடையாது. அப்படிங்கிறதுனால நம்ம அந்த டைம்ல வெளியூருக்கு போற மக்களுக்குலாம் இன்னைக்கு கூட வந்து 2 கஸ்டமர் வெளிநாட்டுக்கு போறாங்க, நைட்டு தான் கிளம்புறாங்க. கடையில வந்து சொல்லி கேட்டு இந்த எள்ளு லட்டு பீனட் லட்டுலாம் வந்து வாங்கிட்டு போனாங்க. அதுக்கு தனியா ஸ்பெஷலா பாக்ஸ் எல்லாம் கரெக்டா அது மாதிரி போட்டு கொடுத்துருவோம். பாக்ஸ் எல்லாமே நம்ம கொரியர் அவங்க பேக்கிங் பண்ணி கொண்டு போற மாதிரி கொண்டு போயிடுவோம். அதே மாதிரி நம்ம வந்து கிஃப்ட் பேக்கேஜும் நம்ம வச்சிருக்கோம். இது எப்படின்னு அன்னைக்கு இப்போ ஏதாவது ஒரு வீட்டுக்கு போறோம், ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறோம், ஸ்வீட் எதுவும் வாங்கிட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி கிஃப்ட் பேக்கேஜ் வச்சிருக்கோம். இதுல நீங்க என்ன வெரைட்டி எல்லாம் சொல்றீங்களோ, இல்ல ஒரு வெரைட்டி மட்டும்னா ஒரு வெரைட்டியும், இல்ல உங்கள்ட்ட இருக்க ஐட்டம் எத்தனை இதுல வேணும் அப்படின்னா மிக்சிங்ல வேணும் அப்படின்னாலும் நம்ம அந்த மாதிரி கொடுத்துருவோம். அது பெருசு ரேட்டுக்கு தக்கன நம்ம சின்னது பெருசுன்னு செப்பரேட்டா வச்சிருக்கோம். இது இப்ப என்ன செய்யறாங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்க நம்மள்ட்ட இருந்து இந்த 6 பீஸ் பேக் வந்து வாங்கிட்டு போறாங்க. சரி சரி. ஆமா, இது வந்து சாதாரண ஸ்வீட்டை விட இது கொஞ்சம் ஹெல்த்தி ஸ்வீட் அப்படிங்கிறதுனால அது நல்லது இல்ல. ஸ்கூல் பிள்ளைங்களுக்குமே ஒரு ஆரோக்கியமான இது இனிப்பு பண்டம். இலந்தை பழம் அந்த காலத்துல எல்லாம் நம்ம சின்ன பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டுப்போம்ல, மரத்துல எல்லாம் பறிச்சு அந்த பேக். இது இலந்தை பழம். இது இலந்தை பழத்தை வந்து இது முழு இலந்தை பழத்தை வந்து பேக் பண்ணி வச்சிருப்போம். இது பாத்தீங்கன்னா முழுசாவே இருக்கும். சரி சரி. அப்படியே முழு இலந்தை, அதாவது முழு இலந்தை பழத்தை முக்காவாசி பக்குவம், முக்காவாசி பழமும் காவாசி காயமா இருக்கக்கூடிய அந்த பழத்தை வந்து பாடம் பண்ணி நம்ம இது பண்ணி வச்சிருக்கோம். சரி சரி. இது இலந்த பழம். இது அதையும் நல்ல ஃபுல் இதாட்டு பண்ணி இதுல கொட்டை எல்லாமே சேர்ந்து பாக்கிறதுக்கு இந்த ஜாம் மாதிரி அப்படி இருக்கும். சிகப்பரிசியில தேங்கொட்டை மாவு
ஓ. நார்மலாட்டு பச்சரிசியில நம்ம தேங்காய் மாவு அடிப்போம்ல, அதே மாதிரி இது சிகப்பரிசியில தேங்காய் மாவு. சிகப்பரிசியில தேங்காய் சிகப்பரிசியில டிஃப்ரெண்டா இருக்கும், நல்லா இருக்கும். சாப்பிடறதுக்கு தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டோம்னா அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இது வந்து கடலை மிட்டாய். கடலை மிட்டாய்னா சாதாரண கடலை மிட்டாய் கிடையாது. இது ஆவாரம்பூ கடலை மிட்டாய், அதே மாதிரி பூசணி விதை கடலை மிட்டாய், ஆளி விதை கடலை மிட்டாய். இதுல என்னன்னா கடலை மிட்டாய் தான், அது கூட அந்த சீட்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணி இருப்பாங்க. இதுல ஜூஸ் ஐட்டம் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து 4 ஜூஸ் ஐட்டம் வச்சிருக்கோம். என்னலாம்? ஃபெராரான்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் வச்சிருக்கோம், இன்னொன்னு லிம்சின்னு சொல்லிட்டு ஒண்ணு, இன்னொன்னு ஃபெரோசின்னு சொல்லக்கூடியது, இன்னொன்னு கறி லீஃப், அதாவது கருவேப்பிலை ஜூஸ். இப்படியான 4 வகையான ஜூஸ் வெரைட்டிஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம். அது போக டீலையும் நம்ம வந்து வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். அது எப்படின்னு அன்னைக்கு பசும்பால் டீ, இஞ்சி போட்டு ஏலக்காய் போட்டு நாட்டு சக்கரை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தி கொடுக்குறோம். யாரும் தனியா மென்ஷன் பண்ணி எனக்கு ஒயிட் சுகர் அப்படின்னு கேட்டா மட்டும்தான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுவோம். அது இல்லாத பட்சத்துல நாட்டு சக்கரை போட்டு பசும்பால்ல தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பிளெயின் டீ வச்சிருக்கோம், காஃபி வச்சிருக்கோம், அதே மாதிரி மின்ட் போட்டு டீ, மின்ட் டீ, அப்புறம் இஞ்சி டீ, ஆப்பிள் டீ, பீட்ரூட் டீ. ஆப்பிள் டீ, பீட்ரூட் டீ எல்லாமே இருக்கு. எல்லாமே வச்சிருக்கோம். சரி, யார் யார் என்னென்ன டீ கேக்குறாங்களோ அது மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பீங்க. ஆமா. டெசர்ட்ல என்னெல்லாம் வச்சிருக்கீங்க? அதுல வந்து நம்ம இளநீர் கடல் பாசி வந்து வச்சிருக்கோம். இளநீர் கடல் பாசி நீங்களே தயார் பண்ணி நாங்களே ரெடி பண்ணி நாங்களே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அல்லாவுடைய அல்ஹம்துலில்லாஹ் அதுவும் நல்லாவே நம்மளுக்கு போய்கிட்டு இருக்குது. அது போக காஃபிலையுமே வந்து வெறும்னா டீ காஃபின்னு மட்டும் வைக்கல, நார்மலா டீ மட்டும் வேணாலும் குடிச்சிக்கலாம். காம்போ பேக்குன்னு ஒண்ணு வச்சிருக்கோம். அது எப்படின்னா டீ கொஞ்சம் மிச்சர் கொஞ்சம் அல்வா, அப்படி இல்லைன்னா டீ கொஞ்சம் பக்கோடா, ஒரு இனிப்பு ஒரு காரம் வச்சு சாப்பிடுற மாதிரி வித் ஒரு டீயோடி ஒரு காம்போ பேக் ஒன்று நம்ம வச்சிருக்கோம். சரி, அப்ப நார்மல் ஸ்வீட்ஸும் சேர்த்தே தான் வச்சிருக்கீங்க? நார்மல் ஸ்வீட்டும் சேர்த்தே தான் வச்சிருக்கோம். அது வேணுங்கிறவங்க அது வாங்கிக்கலாம். ஏன்னா மக்கள் கடைக்கு வந்துட்டு இல்லன்னு போக கூடாது, நம்ம கிட்ட வரும்போது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம வந்து ரெண்டுமே வச்சிருக்கோம். இது இளநீர் கடல் பாசி. ரொம்ப டேஸ்டா இருக்கு, செம்மையா இருக்கு. நல்லா டேஸ்டா இருக்கு. இஞ்சிலாம் போட்டு சூப்பரா இருக்கு டீ, நல்லா டேஸ்டா இருக்கு. இது நல்லா சுவையா இருக்கு, நல்லா டேஸ்டா இருக்கனால ரெகுலரா குடிக்கிறேன். சரி சரி. பசும்பால் மட்டும் தான் போடுவோம், நாட்டு சக்கரை தான் பயன்படுத்தோம். நம்மளோட பேசிக்கா யார் வந்து டீ கேட்டாலும் நம்ம கொடுக்குறது வந்து நாட்டு சக்கரை கூட தான் பயன்படுத்துவோம். யாராவது சீனி வேணும் கேட்ட மாதிரி சீனி பயன்படுத்துவோம். நாட்டு சக்கரை நம்ம பேசிக்.
ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையான அதே நேரம் ஆரோக்கியமான ஸ்வீட்ஸ் எல்லாமே பார்த்தோம். கேரட் ஸ்வீட்டு, பீட்ரூட் ஸ்வீட்டு, பீனட் லட்டுன்னு இது எல்லாமே ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இளநீர் கடல் பாசி, அது மட்டும் இல்லை டீயில் கூட நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஆப்பிள் டீ, பீட்ரூட் டீன்னு நம்ம ஊரில் எங்கேயுமே கிடைக்காத வெரைட்டிஸ். டீ காஃபிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. அதே சமயம் ரொம்பவே ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குது. இனிப்ஸ் ஸ்வீட் ஸ்டால் உங்களுக்கு வெறும் இனிப்பை மட்டும் தரவில்லை, ஆரோக்கியத்தையும் சேர்த்தே தருகின்றது.